ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம்ஜிபி அகாடமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா பர்சன்டேஜ் பார்க்கலாம். ஸோ பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள், புரியும். ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பேசிக் ஃபுல்லாகவே அதில் தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதாவது ஒரு சதவீதத்தை எப்படி தசம எண்ணாக மாற்றுறது, இல்லை ஒரு தசம எண்ணை எப்படி சதவீதமாக மாற்றுறது, அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு பின்னத்தை தசம எண்ணமும் ஒரு தசம எண்ணை பின்னமாக மாற்றுறது, இந்த பேசிக் ஃபுல்லாகவே பர்சன்டேஜுக்கான அடிப்படை எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அது பார்த்துட்டு இது பாருங்கள், புரியும். ஓகேங்களா? ஓகே, இல்லை பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் அந்த வீடியோலேயே சொல்லிட்டேன். செகண்ட் சம்லேருந்து நம்ம போகலாம். ஸோ செகண்ட் சம் பாருங்கள். 3 மணி நேரத்தில் 40 நிமிடம் எவ்வளவு சதவீதம்? ஓகேங்களா? 3 மணி நேரத்தில் 40 நிமிடன்றது எவ்வளவு சதவீதம்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3 மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 40 நிமிடம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பாருங்க, 1 மணி நேரன்றது 60 நிமிடம். அப்போ 3 மணி நேரன்றது என்ன வரும்? 180 நிமிடம். ஏன்னா 60 × 3, ஸோ 3 18, 180 நிமிடம். ஓகேங்களா? அப்போ இந்த 180 நிமிடத்தில் 40 நிமிடம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்புறங்க இந்த 0க்கு 0 கேன்சல். ஓகேங்களா? இந்த 18 2 அடிக்கும்போது 9 2 18. ஸோ இந்த 10 2 அடிக்கும்போது 2 10. ஓகேங்களா? ஸோ அப்புறங்க 4 × 5 20, இந்த 0. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன வருது? 200 வருது. கீழே நமக்கு என்ன இருக்குது? 9 இருக்குது. ஓகேங்களா? அப்புறங்க இந்த சம்மை எப்படி அடிக்கலாம்? 200/9ன்னு இருக்குது. 1 9 9, 2 9 18க்கு 2 போட்டோம். ஸோ மிச்சம் 2 இருக்கக்கூடிய அந்த 2 அதே 20 நம்ம 9 அடிக்கும்போது 2 டைம் வரும். 1 9 2 9 18. ஸோ மிச்சம் 2 இருக்கும். 0.2 வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சம்முக்கு ஆன்சர் பாருங்கள், 22.2%. ஓகேங்களா? அப்போ 3 மணி நேரத்தில் 40% 22.2%. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சம்மு தேர்டு பாருங்கள், 3வது சம் பாருங்கள். 2 மணி நேரத்தில் 30 நிமிடம் என்பது எவ்வளவு சதவீதம்? அதே மாடல் தான். ஓகேங்களா? 2 மணி நேரத்தில் 30 நிமிடம் என்பது எவ்வளவு சதவீதம்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்புறங்க 1 மணி நேரத்துக்கு ஆல்ரெடி பார்த்தோம், என்னது 60 நிமிடன்றது 1 மணி நேரம். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 2 மணி நேரம். ஓகேங்களா? அப்போ 2 மணி நேரத்துக்கு 120 நிமிடம். 120 நிமிடத்தில் 30 நிமிடம் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 120ல் 30 பாருங்கள். ஸோ அங்கே என்ன பண்ணிக்கலாம், 120ல் 30 நிமிடம் எவ்வளவு சதவீதன்றதுக்கு இன்ட்டு 100. ஓகேங்களா? இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த 12 2 அடிக்கும் போது 6 2 12, இந்த 10 2 அடிக்கும் போது 5. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது? 30/6ன்னு இருக்குது. 30 6 அடிக்கும் போது 5 30. ஓகேங்களா? ஸோ 5 × 5 25. ஸோ பாருங்கள், 2 மணி நேரத்தில் 30 நிமிடம் என்பது 25%. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் 4 பாருங்கள். 44 25% மதிப்பு என்ன? ஸோ 44ல் 25% மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. பாருங்க, 44ல் நமக்கு 25%ன்றது என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? எவ்வளோ மதிப்புன்னு பார்க்கணும். ஸோ பாருங்க, 44ல் 25 இல்லைன்னா என்னது? பெருக்கல் இல்லைங்களா? ஸோ அப்போ 44 × 25/100. ஓகே, 25% கீழே போட போகிறோம். ஸோ இந்த 25ம் இந்த 100 அடிக்கும் போது என்னது? ஒரு 25 25, 4 25 100. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? 44, இங்கே ஒரு 4 இருக்குது. ஸோ அப்போ இதை அடிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 11% கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 44ல் 25% மதிப்பு என்னன்னு பார்த்தோன்னா 11%. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். 5ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.1ல், ஓகேங்களா, 0.1ல் 0.01 என்பது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? 0.1ல் 0.01 என்பது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க, கீழே நம்ம என்ன வைக்க போகிறோம்? 0.1. இந்த 0.1ல் தான் என்ன கேட்குறாங்க? 0.01ன்றது எத்தனைன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எவ்வளோ சதவீதம்? ஸோ பாருங்கள், 0.1ல் 0.01 × 100 போட போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, ஏன் 100 போட்டிருக்குன்னா, ஸோ அதாவது இந்த பாயிண்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த பாயிண்டில் இருக்கிறத நம்ம என்ன முழு வேல்யூவாக மாற்ற 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் போட்டிருக்கேன். அப்போ 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 1ன்னு கிடைக்கும். 2 ஸ்தானம் தள்ளி போகுது இல்லைங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன மேலே 1ன்னு கிடச்சிருக்கு. கீழே ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு 0 கேன்சல் ஆகிட்டு மீது ஒரு 0 ஆட் ஆகும். அப்போ கீழே என்ன கிடச்சிருக்கு? 10 கிடச்சிருக்கு. அப்போ 10ல் 1ன்றது எத்தனை பர்சன்டேஜ்? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த என்ன இருக்குது? இந்த தசம என்ன இருக்கு இல்லைங்களா, பாயிண்டில் இருக்கிறத நம்ம முழு வேல்யூவாக மாற்றிட்டு அதன் பின்பு சம் போடணும். ஓகேங்களா? அப்போ
அப்போ வந்து பார்த்தோன்னா 2 ஸ்தானம் இருக்கிறதுனால நம்ம 100 மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ பண்ண பின்னாடி நமக்கு 1/10ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த 10ல் 1ன்றது எத்தனை சதவீதம்? ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த 0க்கு 0 கேன்சல். ஸோ இங்கே என்ன இருக்குது? 10 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஓகேங்களா? 1 × 10 10%. அப்போ 0.1ல் 0.01 என்பது எத்தனை சதவீதம்னு பார்த்தோங்கன்னா 10%. ஓகேங்களா? அந்த சம்முக்கு ஆன்சர் 10%. நெக்ஸ்ட் இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 6th கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 225ல் ரூபாய் 25 என்பது எத்தனை சதவீதம்? ஸோ அமௌண்ட்டு பாருங்கள், 225 ரூபாயில் 25 ரூபான்றது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? பாருங்க 225ல் 25ன்றது எத்தனை சதவீதம்? ஓகேங்களா? 225ல் 25 ரூபான்றது எத்தனை சதவீதத்துக்கு 100 போட போகிறோம். ஸோ பாருங்கள், இது 5ஆல் அடிக்கலாம் இல்லையா? 5 25. ஸோ இங்கே அடித்தாக்கள் 4 5 20, மிச்சம் 2 இருக்குது, 5 25. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன கிடைக்குது? 45 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 5ஐயும் இந்த 45 அடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 9 கிடைக்குது. ஓகேங்களா? ஏன்னா 9 5 45 இல்லைங்களா? ஸோ 9. அப்போ இங்கே என்ன இருக்குது? மேலே 100 இருக்குது, இங்கே என்னது 100/9 இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது அடிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா 100 9ஆல் அடிக்கும்போது என்ன கிடைக்குதுன்னா 1 9 9, மிச்சம் 1 கிடைக்கும். மறுபடியும் 1 9 9. ஓகேங்களா? மிச்சம் 1 இருக்குது. ஸோ 0.1/9 கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ 11.9% தான் இதுக்கு ஆன்சர். அப்போ 225 ரூபாயில் 25 ரூபான்றது எத்தனை சதவீதம்னு பார்த்தோன்னா 11.1/9%. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சம் வந்து இப்படியும் போடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தோன்னா நேர்மாறல் எதிர்மாறல் சம்மில் வரும். ஸோ எப்படி போடலான்னா 225 ரூபான்றது நமக்கு என்னது 100%. ஓகேங்களா? 100% தான் 225 ரூபா. அதில் 25 ரூபான்றது எத்தனை சதவீதம் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? பாருங்கள், 225 ரூபான்றது 100%னா 25 ரூபான்றது எத்தனை சதவீதம்? ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணலாம், அதாவது நமக்கு அமௌண்ட்டு குறையும் போது அந்த பர்சன்டேஜோட மதிப்பு குறையும் இல்லைங்களா? ஸோ அப்போ ரெண்டுமே என்ன இருக்குது, அதாவது நேர்மாறல் இருக்குது. நேர்மாறல் இருந்தால் என்ன பண்ணால் மாற்றி இப்போ எழுதணும். ஓகேங்களா? மேலே இருக்க வேல்யூ கீழேயும், கீழே இருக்க வேல்யூ மேலேயும் எழுதணும். இது நேர்மாறல். ஓகேங்களா? எதிர்மாறல்னா தான் அப்படியே போட்டுக்கலாம். 225/25 × 100 போடலாம். இது வந்து நேர்மாறல். நேர்மாறல்ன்றதுனால என்ன பண்ணோம், 25 மேலே போடணும், 225 கீழே போடணும். ஸோ அப்போ 25/225 × இந்த 100. ஓகேங்களா? போட்டோமா? ஸோ இப்போ அடிக்கலாம் இல்லையா? இப்போ அடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், அதே தான். ஓகே, அங்கே அடிச்சு இல்லையா 1 ஒரு 25 25, இங்கே 9 25 என்ன கிடைக்குதுன்னா ஸோ 225ன்னு கிடைக்கும் × 100. அப்போ என்ன கிடச்சிருக்கு? ஸோ 100/9ன்னு கிடச்சிது. நம்ம 100/9 இங்கே பார்த்தோம் எப்படி அடிக்கிறதுன்னு. ஸோ ஒரு 9 9, மிச்சம் 1 இருக்கும். அதே ஒரு 9 9, ஸோ மிச்சம் 1 மீறுது அந்த பாயிண்ட். ஸோ 1/9%. ஓகேங்களா? இப்படியும் போடலாம் அந்த சம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7th கொஸ்டின் பாருங்கள். கணபதி தனது வருமானத்தின் 4ல் 1 பங்கை சேமித்தார் எனில் அவரின் சேமிப்பு சதவீதம் என்ன? கணபதி தன்னுடைய வருமானத்தில் 4ல் 1 பங்கு சேமிக்கிறார். ஓகேங்களா? அவருடைய சேமிப்பு சதவீதம் தான் கேட்குறாங்க. அப்போ வருமானன்றது 4. ஓகேங்களா? 4ல் 1 பங்கு சேமிக்கிறாரு. அப்போ 4ல் 1 பங்கு சேமிக்கிறாரு. அந்த சேமிப்பு சதவீதம் கேட்குறாங்க. அப்போ 4ல் 1 பங்குன்றது எத்தனை சதவீதம்? ஓகேங்களா? அப்போ 4ல் 1 × 100 போட போகிறோம். ஸோ இதை அடிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அடிக்கும்போது என்ன கிடைக்குது பாருங்கள், அதாவது 4ஆல் அடிக்கும்போது என்னது 2 8, மிச்சம் 2 இருக்கும், 5 20. ஓகேங்களா? ஸோ அப்போ 100 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 25%. ஓகேங்களா? அப்போ கணபதி தனது வருமானத்தில் 4ல் 1 பங்கு எவ்வளோ 25% சேமிக்கிறார். ஓகேங்களா? இந்த சம்முக்கு ஆன்சர் 25%. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். 8ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கணித தேர்வில் கவின் பெற்ற மதிப்பெண்கள் 48% எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களை பின்னத்தில் காண்க. ஸோ ஒரு கணித தேர்வில் கவின் பெற்ற மதிப்பெண்கள் வந்து 48% எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களை பின்னத்தில் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 48%ன்றது எப்படி பின்னத்தில் எழுதுவோம், 48/100ன்னு போடுவோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படியே ஆன்சர் போட்டுறக்கூடாது, இது மீண்டும் சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2ஆல் பண்ணும்போது ஸோ 24/50ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? மேலே வந்து 24 × 2 தான் 50. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது சாரி 24 × 2 48. ஸோ அப்போ 48 2ஆல் அடிக்கும்போது இங்கே 24 கிடச்சிருக்கு. ஸோ அதேமாதிரி கீழே பாருங்கள், 100 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 50 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது மீண்டும் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஸோ 12. ஓகேங்களா? 2ஆல் டிவைட் பண்ணும்போது 12 2 24. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா 25 2 50. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் பாருங்கள் 12/25. ஓகேங்களா? அதாவது கவின் பெற்ற மதிப்பெண்களை பின்னத்தில் கேட்டாங்க. ஸோ பின்னன்றது ஒன்றும் கிடையாது, இது எழுத போகிறோம் 48/100ன்னு எழுத போகிறோம். ஸோ
இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா டிவைட் பண்ணால் ஸோ 12/25 கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், சம் 9. ஓகேங்களா. 9 சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பு ஒரு தேர்வில் 500க்கு 436 மதிப்பெண்களை பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களை சதவீதத்தில் காண்க. ஸோ அன்புன்றவர் ஒரு தேர்வில் 500க்கு 436 மதிப்பெண் வாங்குறாரு. ஸோ அவர் பெற்ற மதிப்பெண்களை சதவீதத்தில் காண்கன்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், 500க்கு 436. ஓகேங்களா. 500 கீழே போட போகிறோம். 500க்கு 436 சதவீதத்தில் கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போ 500ல் 436ன்றது எத்தனை சதவீதம்? ஸோ அப்போ இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இந்த 436 5ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ அப்போ 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 8 5 40 இல்லைங்களா. ஸோ 40க்கு 8 5 40. ஸோ 8 போட்டுக்க போகிறோம். மிச்சம் 3 இருக்குது. அதேமாதிரி 6 5 30, 7 5 35 இல்லைங்களா. ஸோ 35க்கு அது 7 5 35. ஸோ அந்த 7 இங்கே போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா. மிச்சம் என்ன இருக்குது? 1 இருக்கு இல்லைங்களா. அந்த 1 இப்போ 0 வச்சு அடித்தாலும் நம்ம என்ன கிடைக்குதுன்னா 0.2 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பாருங்கள், 87.2. ஓகேங்களா. அது 436 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 87.2% கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். ஒரு பள்ளியில் 75 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கு பெற்றனர். ஓகேங்களா. ஒரு பள்ளியில் 75 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கு பெறாங்க. ஸோ அவர்களில் 72 பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டன. ஸோ ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா என்னது, 10ஆம் வகுப்பு தேர்வில் 75 மாணவர்கள் பங்கு பெறாங்களாம். அதில் 72 பேர் வந்து பார்த்தோன்னா என்னது, தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதெனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை காண்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், டோட்டல் மாணவர்கள் எவ்வளோனா 75 பேர் எக்ஸாமில் கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா. அதில் 72 பேர் தேர்ச்சி பெறாங்க. அந்த 72 பேருன்றது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ 75ல் 72ன்றது எத்தனை சதவீதம்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே அடிக்கலாம். ஸோ அடிக்கும்போது என்ன கிடைக்குது? 5ஆலே அடிக்கலாம். ஸோ 5ஆல் அடிக்கும்போது என்னது, 1 5 5, மிச்சம் 2 இருக்குது. 5 25. ஸோ அப்போ நமக்கு இங்கே 15 கிடச்சிருக்கு. இங்கே வந்து பார்த்தோன்னா என்னது, 5ஆல் அடிக்கும்போது என்னது 25 100ன்னு கிடைக்கும். ஸோ மீண்டும் வந்து பார்த்தோன்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 5ஆல் அடிச்சிருக்காங்க. ஸோ 3 5 15, 4 5 20. ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்கள் என்ன கிடச்சிருக்கு நமக்கு, இந்த 72 × 4 இருக்கு இல்லைங்களா. 72 × 4 கீழே வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது, 3ன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 7 2 9 கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா என்னது 3ஆல் டிவைட் ஆகும். 3ஆல் டிவைட் ஆகும்போது நமக்கு என்ன பண்ணலாம் பாருங்கள், 1 3 2 6. ஓகே, மிச்சம் 1 இருக்குது. அப்போ 4 12. ஓகேங்களா. 24 × 4ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. 3ஆல் அடிக்கும் போது 1 3 2 6 2 போட போகிறோம். ஸோ மிச்சம் 1 இருக்க போது அது என்னது 4 12. அப்போ 24 × 4. ஓகேங்களா. 24 × 4 மல்டிபிள் பண்ணால் 4 16க்கு 6, மிச்சம் 1 1 2 8, மிச்சம் 1 9. ஸோ அப்போ பாருங்கள் 96%. ஓகேங்களா. அப்போ 75 மாணவர்களில் 72 பேர் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அப்போ தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் தான் கேட்குறாங்க. அப்போ 75ல் 72ன்றது என்னது ஆன்சர், 96% மாணவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. இந்த சம்முக்கு ஆன்சர் 96%. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அமுதாவின் மாத வருமானம் ரூபாய் 75,000. அதில் 25% சேமித்தார் எனில் அமுதா எவ்வளவு தொகையை சேமித்தார் என்பதை காண்க. ஸோ அமுதாவுடைய மாத வருமானம் ரூபாய் 7,500. ஓகேங்களா. ஸோ இந்த 7,500 எனில் அதில் 25% சேமிச்சிருக்காரு. ஓகேங்களா. அப்போ அமுதா வந்து சேமித்த தொகையை சதவீதத்தில் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளோ தொகை சேமித்தார் என்பது. ஓகேங்களா. சாரி, இந்த கொஸ்டின் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன். அமுதாவின் மாத வருமானம் ரூபாய் 7,500. அதில் 25% சேமித்தார் எனில் அமுதா எவ்வளவு தொகையை சேமித்தார் என்பதை காண்க. அப்போ 7,500ல் 25% சேமித்தாங்க. ஸோ அந்த 7,500ல் 25%ன்றது எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேங்களா. அப்போ பாருங்கள், அமௌண்ட் எவ்வளோ, 7,500. ஓகேங்களா. 7,500ல் 25%, 25 கீழே 100. ஓகேங்களா, சதவீதத்துக்கு. ஸோ இது கேன்சல் பண்ணலாம். 2 0க்கு 2 0 கேன்சல். அப்போ 75 × 25ன்னு போட போகிறோம். ஸோ 5 5 25க்கு 5, மிச்சம் 2, 7 5 35, மிச்சம் 2 இருக்கு இல்லைங்களா, 37. ஸோ 375ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அதேமாரி இது பாருங்கள், 2ஆல் மல்டிபிள் பண்ணோம். ஸோ 5 2 10க்கு 0, மிச்சம் என்னது 1. ஸோ அப்போ 7 2 14 1 15, 150. ஓகேங்களா.
ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க 5 இங்கே பாருங்கள் 7 அப்படியே போட போகிறோம் 5 3 8 ஸோ அந்த 1 பாருங்கள் 1875 ஓகேங்களா. அதாவது 7500 25% எவ்வளோன்னு பார்த்தாங்கன்னா 1875 ரூபாவை அமுதா சேமிச்சிருக்காங்க ஓகேங்களா. இந்த சம்முக்கு ஆன்சர் 1875 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 12 ஓகேங்களா. ஒரு பள்ளியில் 560 மாணவ மாணவிகள் உள்ளன. அதில் 320 பேர் மாணவர்கள் எனில் மாணவிகளின் எண்ணிக்கையை சதவீதத்தில் காண்க. ஸோ ஒரு பள்ளியில் என்னென்னா 560 மாணவ மாணவிகள். ஸோ மொத்தமாக சொல்லிட்டாங்க ஸ்டூடெண்ட் வந்து மாணவ மாணவிகள் எவ்வளோ இருக்காங்கன்னா 560 பேர் இருக்காங்க. அதில் 320 பேர் வந்து மாணவர்களாம் ஓகேங்களா. 320 வந்து பார்த்தோன்னா பாய்ஸு. இனி மாணவிகளின் எண்ணிக்கை தான் அவங்க சதவீதத்தில் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ பாருங்கள் டோட்டல் 560 560ல் 320 போயிடுச்சு ஓகேங்களா. ஏன்னா பாய்ஸ் வந்து 320. ஸோ 320 போயிட்டே லேடிஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா 240 பேர் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு மொத்தம் வந்து 560ல் இந்த 320 போயிடுச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்குது மாணவிகள் தான் கேட்குறாங்க. மாணவிகள்ன்றது 240 ஓகேங்களா. இப்போ 560ல் 240ன்றது எத்தனை சதவீதம் ஓகேங்களா. அது 560ல் 240ன்றது எத்தனை சதவீதத்துக்கு இன்ட்டு 100 போட்டு போகிறோம். ஸோ பாருங்கள் இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்குன்னா ஓகே 0க்கு 0 கேன்சல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ 2ஆல் தான் கேன்சல் பண்ணியிருக்கேன். இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்குது எனக்கு 2 10. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இங்கே பண்ணும்போது என்னது 2 2 4. ஸோ ஓகே அப்போ 2 மிச்சம் 1 இருக்குது ஓகே. 1 போட்டால் 8 2 16 இல்லைங்களா. ஸோ அப்போ கீழே வந்து இங்கே 28 கிடச்சிருக்கு. ஸோ அங்கே வந்து 5 இருக்குது ஓகேங்களா. மீண்டும் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 4ஆல் கேன்சல் பண்ண போகிறேன் ஓகேங்களா. 5 6 24 இல்லைங்களா. ஸோ 4ஆல் கேன்சல் பண்ணும்போது எனக்கு மேலே வந்து 6 24. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா 7 28 இல்லையா. ஸோ அப்போ இங்கே 7 கிடச்சிருக்கு. அப்போ 6/7 இன்ட்டு இங்கே 5ன்னு இருக்குது ஓகேங்களா. அங்கே ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ பாருங்க 60 × 5/7 ஓகேங்களா. என்ன பண்ணேன்னா ஸோ 0க்கு 0 கேன்சல். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு இங்கே 28 கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா 5 கிடச்சிருக்கு. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா மீண்டும் மேலே 24 ஓகேங்களா. இந்த 240 நான் 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது 6 24 ஓகேங்களா. அதேமாரி இந்த 28 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7 28. ஸோ அப்போ மேலே என்ன கிடச்சிருக்குது 60 × 5 கீழே வந்து 7 கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்கள் இது வந்து நான் என்ன பண்ணலான்னா மல்டிபிள் பண்ணலாம். ஏன்னா 7ஆல் டிவைட் ஆகாது அந்த 2 வேல்யூவும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் ஓகேங்களா. 6 5 30. ஸோ ஒரு 0 300/7ன்னு இருக்குது ஓகேங்களா. அந்த 300/7 வந்து நான் அடிக்க போகிறேன். ஸோ அடித்தா என்ன கிடைக்குது பாருங்கள் 4 7 28. ஸோ மிச்சம் 2 கிடைக்கும். அதேமாரி வந்து பார்த்தோன்னா 2 7 14 ஓகேங்களா. ஸோ மிச்சம் என்ன இருக்குன்னா 6 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் பாயிண்ட் வச்சு ஓகேங்களா. 7 35 6 7 42 ஓகேங்களா. அப்போ என்ன வந்திருக்கு 8 7 56 வரும் இல்லைங்களா. 8 7 56. ஸோ அப்போ மீண்டும் இப்போ 4 இருக்குது. மீண்டும் பாயிண்ட் வந்தால் 5 ஓகே. இங்கே பாருங்கள் 300/7. இந்த 300/7 டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா 42.85ன்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 13 ஓகேங்களா. 13வது சம் பாருங்கள், கடைசி சம். சொல்ல பாருங்கள், அருண் என்பவர் ஓகே 25க்கு 15 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்ணை சதவீதத்தில் கூறுங்க. ஸோ அருண் என்பவர் என்ன பண்ணுறாருனா 25 டோட்டல் மதிப்பெண் 25க்கு 15 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்ணை சதவீதத்தில் கூறுன்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள் 25க்கு 15ன்றது எத்தனை சதவீதம் ஓகேங்களா. 25க்கு 15ன்றது எத்தனை சதவீதம்னு சொல்லியிருக்கான். ஸோ இங்கே பாருங்கள் இதை அடிக்கும் போது என்னது 1 20 25. ஸோ 4 25 100. ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்கு 15 × 4ன்னு கிடச்சிருக்குது. 40 5 20 40 + 20 60. ஸோ அந்த சம்முக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா 60% ஓகேங்களா. அப்போ அருண் என்ன பண்ணியிருக்காருன்னா 25க்கு 15 மதிப்பெண்ன்றது எத்தனை பார்த்தாங்கன்னா ஸோ அதாவது 60% மதிப்பெண் வாங்கியிருக்கார் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.